எஸ் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகள் வித்தியாசமான பாதைகள் சொல்லப்போனால், ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது நம்ம போராட்டத்தின் மத்தியில் தான் வாழுகிறோம், பிரச்சனை மத்தியில் வாழுகிறோம். கர்த்தர் நம்மளை நடத்தி வருகிறார். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார். ஏசாயா 50:10 ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லப்படுகிறது. என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருபை அப்படின்னா அவர் மேல் இருக்கிற இரக்கம். நம்ம என்னதான் இந்த பூமியில் தப்பு செய்தாலும் தவறு செய்தாலும் மன்னிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அவர் கிருபை நம்ம மேலே இருக்கும் பொழுது தான் நம்மளை ஆண்டவர் எல்லா ஸ்தானத்திலையும் உயர்த்தி வைக்க முடியும். அவருடைய கிருபை நம்ம மேல் இல்லைன்னா இந்த பூமியில் வாழ முடியாது. அந்த கிருபை நம்ம மேலே இருந்தால் தான் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவனுக்காக பெரிய பெரிய சித்தத்தை நிறைவேற முடியும். கிருபை, அந்த கிருபை மட்டும் இருக்கணும். அந்த கிருபை அநேக வாலிபர்களுக்கு மத்தியில் இல்லை, அநேக வாலிப பெண் பிள்ளைகள் மத்தியில் இல்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், நாளைக்கு கைவிட்டுறோம். சொல்லப்போனோம் உலகத்துக்கு பின்னாடி ஆடம்பரைக்கு பின்னாடி அந்தஸ்து பின்னாடி ஓடி போகிறோம். ஆனால் அவர் கிருபை நம்ம மேலே இருக்கும் பொழுது தான் அந்த வார்த்தை நிமித்தமாக நம்மளை தேற்றுகிறதா இருக்கும். ஆனால் இந்த பூமியில் எவ்வளோ பேர் நம்மளுக்கு வரலாம் போகலாம், நம்மளுக்கு பேசலாம், நம்மளோட உறவாடலாம், நம்மளை சிநேகிக்கலாம். ஆனால் அவருடைய கிருபை தான் நம்மளை தேற்றவும் ஆற்றவும் பலப்படுத்தவும் அன்பு செலுத்தவும் உண்மையாக இருக்கிறது. அவர் வைத்த நம்ம கிருபையினால தான் தாவீது சொல்கிறாரு, அவர் மேலே வைத்த கிருபை தான் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குது. அந்த கிருபை அளவில்லாமல் கொடுக்கப்படுதாம். நம்ம அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம ஆண்டவருடைய நெருங்கி வாழும் பொழுது பெரிய பெரிய திட்டத்தை ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்வாங்க. ஆண்டவர் அதான் சொல்லியிருக்காங்க, கடைசி கால வாக்குத்தத்தை எழுப்புதலை கட்டளையிட்டிருக்கிறது அதுதான். நான் வாக்குத்தத்தமாக இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுகிறேன். அந்த எழுப்புதெல்லாம் உங்களை கொண்டெல்லாம் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவருடைய கிருபை நம்ம இருந்தாலே போதும். ஆண்டவர் நம்மளை நடத்தி செய்கிற பாதைகள் கரடு மேடாக இருந்தாலும், நம்ம கூட யார் வந்தாலும் யார் போனாலும் கைவிட்டாலும், ஆனால் ஆண்டவருடைய கிருபை இருக்கும் பொழுது நம்மளை தாங்கி நடத்தி நம்மளை தூக்கி அனைத்து கண்மலையாக நேசிக்கிற கண்மலையான ஒருவர்